ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையா உண்டாவதாக. இன்னைக்கான காட்ஸ் வாய்ஸ் என்னன்னு கேட்போமா? லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்தில், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஆமாங்க, இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. சக்கையோ அப்படிங்கிற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அவர் ரொம்ப குள்ளமான மனுஷனாக இருக்கிறாரு. வரி வசூலிக்கிறவர். அவர் ஒரு ஆயக்காரனாக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இயேசு கிறிஸ்து அந்த வழியாக பயணம் வரும்பொழுது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு காட்டத்தி மரத்துக்கு மேலே ஏறி நின்று பார்ப்பாரு. அப்போ அங்கே ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை சுற்றி இருப்பாங்க. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அவரை பார்த்து, சக்கையவே கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். சக்கையுக்கு சந்தோஷம் தாங்காமல் கீழே குதித்து இறங்கி வருவார். அப்போ அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, இவன் பாவியாக இருக்கிறான், இவன் வீட்டில் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்குறேன்னு சொல்கிறாரே, இது என்ன அப்படின்ட்டு. அப்போ தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்க போகிறேன், இன்றைக்கி உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இழந்து போனதை தேடவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுவார். ஆமாங்க, இன்றைக்கி கூடங்க உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. நீங்கள் ஒருவேளை பாவியாக இருக்கலாம், வரி வசூலிக்கிறவராக இருக்கலாம், நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இருக்கலாம். ஆனால் அன்றைக்கி சகையுவை தேடி போய் கீழே இறங்கி வா, இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்க போகிறேன், இழந்து போனதையெல்லாம் நான் திரும்ப கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாருன்னா, இன்றைக்கி உங்களையும் தேடியும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. உடனே சகையோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது தெரியுமா? தனக்குள்ளவைகள் எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை பங்கிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மனமாற்றம் அங்கே நடக்குது. ஆமாங்க, இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் வந்துட்டாருன்னு சொன்னால் நம்மளுடைய இருளெல்லாம் மாறி நம்ம ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறிடுவோம். நம்ம பாவ வாழ்க்கை மாறி பரிசுத்தமான பிள்ளைகளாக மாறிடுவோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாரு. உங்கள் லைஃப்பை மாற்ற போகிறாரு. உங்களை ஒரு பிரைட்டான ஒரு பிள்ளையாக மாற்ற போகிறாரு. காட் பிளெஸ் யூ. இன்னைக்கான வாய்ஸை கேட்டு அதுபடி நடப்போம்.